வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, எந்த ஜாதகத்திலும் லக்னம் கெடக்கூடாது எதற்காக? எந்த ஜாதகத்திலும் சந்திரன் கெடக்கூடாது எதற்காக? லக்னம் என்பது ஒருவருடைய உயிரை குறிக்கும். சந்திரன் என்பது ஒருவருடைய உடலினை குறிக்கும். எனவேதான் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி கெட்டால் அற்பாயுள், அதே மாதிரி சந்திரன் கெட்டாலும் அற்பாயுள். மீண்டும் சொல்கிறேன், 2 பேரும், அதாவது லக்னாதிபதி மற்றும் உடலாதிபதி சந்திரன் கெட்டால் தான் ஆயுள் குறைவு ஏற்படும். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் இவர்கள் வலிமையாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஒரு வலிமையற்ற ஜாதகத்தினை நாம் பார்வையிடலாம். வாருங்கள். இவர் பிறந்த லக்னம் மிதுனம். லக்னத்தில் செவ்வாய், கன்னியில் ராகு, துலாத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசுவில் சனி, மீனத்தில் புதன் கேது, மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன். இந்த ஜாதகத்தினை பார்த்த மாத்திரம் சொல்லிவிடலாம் ஒரு அதிர்ஷ்டமில்லாத ஜாதகம் என்று. கிரகங்கள் வலிமையற்ற நிலையில் தான் இருக்கின்றன. முதலில் நாம் பார்க்க இருக்கும் லக்னமானது வலிமையானதா என்று பார்த்தால்தான் மிதுன லக்னத்தின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்று பலம் இழந்தார். நாம் அடுத்ததாக சந்திரனை பார்வையிட வேண்டும். அவரும் விருச்சிகத்தில் நீச்சம் பெற்றார். இந்த 2 கிரகங்களும், அதாவது புதன் சந்திரன், நீச்சபங்கம் அடைந்திருக்கிறார்களா என்று நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் நீச்சபங்கமும் அடையவில்லை. புதன் தனது நீச்சத்தன்மையை அகற்றுவதற்கு நீச்சபங்கம் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நீச்சபங்கம் அடையவில்லை. புதன் தான் அமர்ந்த வீட்டதிபதி உதவி பெற முடியும். ஆனால் குரு புதனுக்கு அட்டமத்தில் அமர்ந்து குரு முகத்தை திருப்பிக் கொண்டார். புதன் தான் அமர்ந்த வீடான மீனத்திற்கு யோகர்களான சந்திரன் செவ்வாய் தொடர்பு இருந்தால் சமாளித்து விடலாம். ஆனால் புதனுக்கு சந்திரன் செவ்வாய் தொடர்பானது எந்த விதத்திலும் ஏற்படவில்லை. பிறந்த லக்னமான மிதுனத்தின் யோகரான சுக்கிரன் தொடர்பும் புதனுக்கு கிடைக்கவில்லை. பிறந்த லக்னமான மிதுனத்தில் யோகரான சனி தொடர்பும் புதனுக்கு கிடைக்கவில்லை. எனவேதான் புதன் லக்னாதிபதியாக இருந்த போதிலும் வலுவிழந்தார். முற்றிலுமாக தனது சுயபலத்தினையும் இழந்தார். இந்த ஜாதகரினை நம்ப வேண்டியது சந்திரனித்தான். வாருங்கள் சந்திரன் அமைவிடத்தினை பார்ப்போம். சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமடைந்தார். சந்திரன் நீச்சபங்கம் பெறுவதற்கு சந்திரன் என்ற வீட்டதிபதியான செவ்வாய் சந்திரகேந்திரம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமரவில்லை. எனவே சந்திரன் நீச்சபங்கம் பெறவில்லை என்பதால் சந்திரனும் வலுவிழந்தார். சந்திரன் என்ற வீட்டு அதிபதியான விருச்சிகத்திற்கு யோகர்களான குருவின் தொடர்பு கிடைத்திருந்தால் ஏதாவது இவர் தப்பிப்பதற்கு வழியை பெற்றிருக்கும். ஆனால் சந்திரனுக்கு விரயத்தில் குரு அமர்ந்தார். நிலைமை இன்னும் மோசமடைந்தது. சந்திரன் என்ற வீடான விருச்சிகத்திற்கு யோகர்களான புதனின் தொடர்பு கிடைத்தால் ஏதாவது மாற்று வழி கிடைக்கும். ஆனால் புதன் சந்திரன் தொடர்பு ஏற்படவில்லை. புதனே ஒளிமொழிந்து இருக்கும் பொழுது சந்திரனுக்கு எப்படி புதன் உதவி செய்து விட முடியும்? ஆக சந்திரன் முழுமையாக வலுவிழந்தார். ஆக இவருக்கு உயர் தரும் லக்னாதிபதி புதன் வலிமையிழந்தார். இவருக்கு உடல் தரும் சந்திரன் வலிமையிழந்தார். ஏதாவது மற்ற கிரகங்கள் இவருக்கு உதவி செய்ய முன் வருகிறார்களா என்பதையும் பார்த்து விடலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் யோகத்தினை தரக்கூடியவர். ஆனால் 12இல் மறைந்திருக்கிறார். சந்திரனின் பார்வையினை வேறு பெறுகிறார். வலிமையிழந்த சந்திரன் என்றாலும் சந்திரனுக்கு பாதகாதிபதி சுக்கிரன் என்பதால் சந்திரனை மேலும் வலிமிழக்க செய்கிறார். சோதனை மேல் சோதனை. அடுத்ததாக குரு ரொம்ப நல்லவராயிற்று. மிதுன லக்னத்திற்கு உதவிகளை செய்ய மாட்டார். இருப்பினும் கொஞ்சம் மனமிறங்கி உதவி செய்கிறாரா என்று பார்த்து விடுவோம். குரு அமர்ந்த வீடான துலாத்திற்கு பாதகாதிபதி சூரியன் குருவினை பார்வையிடுகிறார். ஆக குருவிற்கும் கொஞ்சம் கூட உதவுவதற்கான வாய்ப்பில்லை. சரி, சனியாவது மிதுன லக்னத்திற்கு யோகர் தானே, அவர் எப்படியாவது உதவி செய்து விட மாட்டாரா என்று பார்த்தால் அவரும் தனசுவில் அமர்ந்து செவ்வாயின் பார்வையினை பெறுகிறார். சனிக்கு கடுமையான கோபம். எப்பொழுதும் சனி செவ்வாய் பரஸ்பர பார்வைகள் ஆபத்தினை தரும் அமைப்பாகும். சனி தனுசுவிலும் செவ்வாய் மிதுனத்திலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர பாதகத்தில் இருப்பதால் ஒருவரை ஒருவர் கெடுப்பதற்குத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையே நடக்கும் இந்த போட்டியில் ஜாதகரை கவனிப்பதற்கு நேரமில்லை. ஆக இவருக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் இருப்பதால் கொஞ்சம் கூட யோகமற்ற சோதனைகளை எதிர்கொள்ளும் ஜாதகமாகத்தான் இதனை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் உயர் லக்னம், உடல், சந்திரன் இருவரும் பலமிழந்தால் மற்ற பலன்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த அமைப்பினை பார்க்காமல் பலன்களை சொல்லிக் கொண்டு போனால் தவறான பலன்களைத்தான் சொல்ல நேரிடும். என்ன நேர்களே, உயர் லக்னம், உடல் லக்னம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.